பெரியகுளம் ஒன்றியத்தில் இருக்கிற 15 ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற ஓகஸ்டி ஆபரேட்டர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவல் பணியாளருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி சங்கம் சார்பாக இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிற பிடிஓட்ட ஓகஸ்டி ஆபரேட்டர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவல் பணியாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கி வந்த சம்பளத்தை நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி தொழிலாளிகளை மிரட்டி, நீங்கள் இஷ்டம் இருந்தால் வேலைக்கு வாங்க, இல்லாட்டி நீங்கள் வேலையை விட்டு போங்கன்னு சொல்லி இந்த பிடிஓ மிரட்டி வர்றாரு. பல ஆண்டுகளாக சம்பள நிலுவைத் தொகை என்பது போடாமல் இருக்குது. எல்லா தொழிலாளிகளுக்கும் 7வது அக்கௌண்ட் மூலமா சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அதே போல 3 ஆண்டுகள் பணி முடித்த துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கணும். தூய்மை காவல் பணியாளர்கள் அனைவருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கணும். அவங்களுக்கு தூய்மை பணியாளர் அடையாள அட்டை அனைவருக்கும் வழங்கணும். மருத்துவ காப்பீடு அட்டை அனைவருக்கும் வழங்கணும் சொல்லி இப்படி 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பிடிஓட்ட பல முறை மனு கொடுத்தாலும் இந்த பிடிஓ எந்த ஒரு கோரிக்கையுமே நிறைவேற்றி தர தயாராக இல்லாத காரணத்தினால சிஐடி சங்கம் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு அவர் மதிப்பளித்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டமாக பஸ் மறியல் போராட்டம், நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை ஒன்று திரட்டி பஸ் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று சிஐடி சங்கத்தின் சார்பாக முடிவெடுத்திருக்கிறோம். ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறோம். புதுசா பிடிஓட்ட மனு கொடுத்திருக்கிறோம். ஆமா, மனு கொடுத்துட்டோம். அவர் ஒரு நிமிடம் கூட அந்த தொழிலாளியோட கோரிக்கையை கேட்க அவர் தயாராக. தொழிற்சங்கத்தையும் தொழிலாளிகளையும் அலட்சியப்படுத்தி அவர் நகர்கிற வேலையை தான் செய்யறாரே ஒழிய கோரிக்கையை அவர் நிறைவேற்றது அவர் தயாராகவே இல்லை. பலமுறை மனு கொடுத்திருக்கிறோம். கடைசியாக கூட நீங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கலைன்னா நாங்கள் போராடுவது வழியில்லை, நாங்க இந்த அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி நாங்க 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த பிடிஓ இந்த ஸ்பாட்டுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள்